ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோரங்காவின் காலை வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. அதாவது வருடம் ஒரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி போவாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த கிரக நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதில் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய 1/5/2024 வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. மதியம் 1 மணிக்கு இந்த பெயர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை, யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் மேச ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது 100% நடக்க இருக்குது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இந்த 6 ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, கடக லக்னத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த 2வது ராசின்றது கர்ம திரிகோண வீடு அப்படின்னு பேர். கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம், கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் அடிப்படையாக தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம், புத்திரம் அப்படின்ற 2 விஷயந்தான். மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த கர்மம், புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம திரிகோண வீடுகள் தான். கர்ம திரிகோண வீடு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி. இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழ வட்ட யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. அப்போ இந்த வியாழ வட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க. நம்ம இதை தாண்டி ரிஷபராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசியின் மீதே குரு, ஜென்ம ராசியில் குரு, அப்போ மனோகாரகன் சந்திரன், அவர் மேலே குரு. சரிங்களா? இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. அதாவது கர்ம திரிகோண வீடுகள் அப்படின்னு பேர். பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடுகள். அப்போ ரிஷபராசிக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, எப்பவும் சம்பாதிக்கணும், இதுதான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கணும். இனிமையாக பேசுவாங்க, கடுமையாக உழைப்பாங்க. தன்னுடைய உழைப்பு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க எப்போவுமே மாற்றிக்கவே மாட்டாங்க. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேலைகள், அதாவது இந்த நேரத்தில் இவர் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா அது ரிஷபராசிக்காரங்க தான். காலையில் அந்த டைமுக்கு எந்திரிக்கிறது, தன்னுடைய வேலைகளை முடிக்கிறது, அடுத்த வேலைக்கு ரொட்டீனாக ஓடுறது, இப்படின்றது அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னோம்னா, ரிஷபம்ன்றது மாடு. அப்போ இந்த ரிஷபராசி மாடு என்ன மாடுனா செக்கு மாடு அப்படின்னு பேர். செக்கு மாடு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் அவுத்து விட்டாலும் சரி, அந்த வட்டத்தை விட்டு அது வெளியில் வராது, அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. அப்போ உழைப்புக்கு இவங்கள தான் சொல்லலாம். உழைப்பு அப்படின்னா இவங்கள சுட்டி காட்டலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ரிஷபராசிக்காரங்க. இவங்க எப்போவுமே இனிமையாக பேசக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு ரொம்ப அடிப்படை தேவையே பேச்சு தான். அப்போ இனிமையாக பேசக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. பொருளாதாரம் அப்படின்னு சொன்னால் இவங்கள்ட்ட அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியின் மீதே குரு, சந்திரன் மனோகாரகன், அவர் மேலே குரு. குரு பகவான் அப்படின்றது ஒரு ஒழுக்கத்துக்கான கிரகம், சமூக கட்டுப்பாட்டுக்கான கிரகம். ஸோ அப்போ இந்த ராசியின் மீது குரு ஏறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இருந்த தேவையற்ற விஷயங்களை விலக்கிட்டு இந்த குரு பெயர்ச்சிக்கு மேலே தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, தனக்குன்னு ஒரு ஒழுக்கம், தனக்குன்னு ஒரு தூய்மை, இதோடு வாழ போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கும்னா, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சோம்பல் இருந்திருக்கும், தேவையில்லாத அலைச்சல் இருந்திருக்கும், அந்த அலைச்சல்னால தேவையற்ற பண விரயங்கள் இருந்திருக்கும். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 2-5 கூடிய புதன். அப்போ 2-5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5ஆம் இடம்ன்றது திட்டமிடல், 2ஆம் இடம்ன்றது பொருளாதாரம். அப்போ பொருளாதாரத்தை பற்றி ஒரு திட்டமிடல் எப்போவுமே உங்கள்கிட்ட தெளிவாக இருந்துகிட்டு இருக்கும். கணக்கு போட்டு வாழக்கூடியவங்க. இவங்க கணக்கு போட்டாங்கன்னா அந்த கணக்கு தப்பவே தப்பாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த 5ஆம் பாவத்தை இப்போ வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையில் பார்க்குறார். முதல் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறார். சரிங்களா? அப்போ குரு பகவான் இதனால் வரைக்கும் இருந்த தேவையற்ற அலைச்சல்களை நீக்கி இதுக்கு மேலே அலைச்சல்களையும் கொடுப்பாரு. அந்த அலைச்சல்கள் மூலமாக ஒரு வருமானத்தையும் கொடுப்பார். அந்த அலைச்சல்கள் எது சார்ந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்து இருக்கும். அப்போ வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது, அதனால் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறது.
அதே மாதிரி சந்திரன் மேலே குரு வந்துட்டாலே ஒரு பதவி தேடி வரும், ஒரு கௌரவம் தேடி வரும், ஒரு புகழ் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரன் மேலே குரு வரதுனால உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள், உயர் பதவிகள், அந்தஸ்து இது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு மேலே. அப்போ குரு பயிற்சிக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் இந்த குரு பகவான் அப்படின்னா, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு இந்த வீடுகளை பார்க்குறாரு குரு பகவான். அப்போ 4ன்றது ஒரு வீடு, இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ வீட்டில் ஒரு சுபகாரியத்தை செஞ்சுட்ருப்பார், இப்போதைக்கு செய்வார். அதாவது வீடு பால் காய்ச்சறதா இருக்கலாம், ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தால் பெரிய மனுஷி ஆகிறதா இருக்கலாம், ஒரு காது குத்தாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரி சுபமான விஷயங்களை இப்போ குரு பகவான் தந்துக்கிட்டு இருக்கார் மே மாதம் வரைக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. இதனால் என்ன நல்லதுன்னா, மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்வு இது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டா 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரத்தானம். கலஸ்திரம்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். அப்போ மனைவி வழியில் இந்த கருத்து வேறுபாடுகள் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே ஒரு கருத்து ஒற்றுமை, விட்டு கொடுத்து போகிறது இது எல்லாமே ரிஷபராசிக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதுதான் மிகப்பெரிய விசேஷம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பேர். ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம் சுபமாக இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட தன்மையில் இந்த குரு பகவான் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு வந்திருக்கிறது. எல்லா விஷயங்களும், எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு பகவான் வந்திருக்கார். அதாவது வீடு கட்டணுமா, வண்டி வாங்கணுமா, ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், புதிய வீடு கட்டுறதா இருக்கட்டும், புதிய சொத்துக்கள் சேர்க்கையாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனை தீர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக நடக்குது. சனி தாங்க மண். உங்களுடைய 4ஆம் வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ மனை யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்போ மனை அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு அற்புதமாக அமையிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குது ரிஷபத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. இதனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, தேவையற்ற தூக்கமின்மை இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். இனிமேல் நல்ல தூக்கம் வரும், நல்ல ரெஸ்ட்டு. அப்போ நல்ல ஓய்வு கிடச்சிட்டா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், புத்துணர்வு இதெல்லாம் கிடச்சிரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த சொத்து உங்கள் கைக்கு வரும் 12ஆம் வீட்டை சனி பார்த்தா. சனி பகவான் மண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் வீடுன்றது நீண்ட கால முதலீடுன்னு பேர். அப்போ ஒரு மண்ணை வாங்குறது அப்படின்றது நீண்ட கால முதலீடு தான். அதில் உடனே லாபம் கிடைச்சிடாது, படிப்படியாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ 12ஆம் வீட்டை சனி பார்க்குறதுனால ஒரு சொத்து, ஒரு மண் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உறுதி. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. இது மிகப்பெரிய ஒரு விசேஷம். இதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கும். இது பெரிய ப்ளஸ்ஸுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துக்கான கிரகமே சனி தான். ஸோ 5ஆம் வீட்டில் ஆல்ரெடி கேது பகவான் இருக்காங்க. அப்போ இந்த கேது பகவான் மனசுக்குள்ளே ஒரு நெருடலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தேவையற்ற ஒரு பயம், தேவையற்ற கவலை, தேவையற்ற ஒரு மன உளைச்சல். இதை நீக்கிற விதமாக உங்களுடைய 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. இது என்னென்னா, உடல் அந்த மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு உளைச்சல் இருந்தது இப்போ சரியாகும். அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக செலவிடுவீங்க. அந்த செலவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸை கொடுக்கும். நல்ல சந்தோஷமான ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு இருக்கும். 70% ரிஷபராசிக்கு நல்ல பலன்களே நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சினால்.